ஹலோ விவர்ஸ், மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொத்தை இழந்ததுலேருந்து அடி மேலே அடி அடி மேலே அடி அப்படின்ற மாதிரி அடி விழுந்துட்டே இருக்குது, அவமானப்பட்டுட்டே இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப அடி மட்டத்துக்கு போயிட்டாங்க நம்ம மல்லியும் நம்ம விஜயும். அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம், அதாவது ராஜேஸ்வரிக்கு இவங்க திருப்பி பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம மல்லி அவமானப்பட்டு அவங்க காலில் விழுந்து அவங்க மொபைலை உடைச்சி கூப்பிட்றா போலீஸ் அப்படின்ற லெவலுக்கு எல்லாம் போயிடுச்சுங்க. எப்படியோ ஒரு வழியாக மல்லி ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை செஞ்ச விஷயத்த நம்மளுடைய விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால் ஒருபோதும் நம்ம மல்லியை இனி வேலைக்கே அனுப்ப மாட்டார் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுதுங்க. மல்லி இதுக்கப்புறம் நான் சொல்கிறத தான் கேட்கணுன்ட்டு கோச்சிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக மல்லி நம்ம விஜயை சமாதானப்படுத்தி இதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டேன், ஆனால் நீங்கள் வேலை செய்கிறதையும் விட்டுட்டு உங்களுக்கு தகுந்த வேலையே இங்கே இல்லைனாலும் வேறு எங்கேயாச்சும் தேடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லியும் சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக மல்லி பேச்சை நம்ம விஜய் கேட்க போகிறாங்க. அன்னபூர்ணியமாவும் நான் அவ்வளோ சொன்ன வேலைக்கு போகாதன்னு அங்கே இன்னொருத்தங்கிட்ட பிடிச்சி நீ அந்த கம்பெனிக்கு போய் வேலைக்கு போய்க்கிறியே, ஆனால் போன தவளை அவள் கம்பெனி தான் தெரிதில்ல, நீ வந்திருக்கலாமில்ல புள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன பண்ணுறது வரேன்னு தான் சொன்னேன், ஆனால் அங்கே இருக்கிற புரோக்கர் என்னை விடியலை. அந்த அண்ணா இந்த வேலையை நீ செஞ்சு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது கட்டாயம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம மல்லி சொல்ல போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.